Hi, my dear imaginators. Welcome to my channel, Tamil K-popers. ஹாய் செல்லக்குட்டீஸ், அனியாசியோ. நான் உங்கள் மேகு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிடிஎஸ் ஐடல் எஃப்எஃப் யூன் மீன் சீக்வல் மிரர் ஆஃப் மை சோல் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பார்ட் 4குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்ட் 3 லாஸ்ட்டாக வந்து எல்லோரும் அப்படி பஸ்ஸில் வந்துட்டு ஒரு ட்ரிப்புக்காக தீம் பார்க்கு நம்ம ஜங்குக் கேட்டான்னு சொல்லி எல்லாம் போய்கிட்டு இருக்காங்களே. யூனாக்கும் நம்ஜுனுக்கு நடுவில் சண்டை வந்திருக்கோம். எல்லாம் அப்படியே வந்து சார்ட் அவுட் ஆக ஹாப்பியாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்க தீம் பார்க் இருக்குது. ஓகேயா, ஸோ தீம் பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு சாங் வைப்போம். ஓகே, சாங் வேறு யார் பாடுவார்? நான் தான். லாஸ்ட்டாக வந்து எப்படி லாஸ்ட் எதில் பண்ணோம் இணை மாற்றும் கதிரில் லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் வந்துட்டு அப்படி அவங்க மேரேஜ் பண்ணிக்கும் போது அன்பில் அவன் பாடியிருப்பேன்ல, அது மாதிரி. ஓகே, ஸோ ஜங்குக் எல்லாருமே வந்து அப்படியே ஜாலியாக பிடிஎஸ் பிக் ஹிட் ஸ்டாஃப்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே அந்த தீம் பார்க்கில் அவங்களோட விஐபி பாசஸ் கொடுத்துட்டு என்ட்ரு ஆகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ என்ட்ராகி அப்படியே உள்ளே போக பாவம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸ் வந்து போனால் இந்த வீடியோலாம் ஷூட் பண்ணுவாங்க செய்வாங்களே. ஸோ இந்த வாட்டி வந்து ஷூட் பண்ணல. காரணம் என்னென்னா ஜின்னுக்கும் மிருத்துக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. ஓகே, ஸோ வெளியே வந்து ஒரு ஜாலியாக ஒரு இடத்துக்கு போகிறது இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால அவங்க ப்ரைவசியாக அவங்க வந்து கொஞ்சம் ஏதாவது இதுவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து வீடியோ இதெல்லாம் எடுக்கல. சும்மா நம்ம பசங்க மட்டும் செல்ஃபீஸ் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ ஜின்னு முத்து வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. மித்து யூனா பக்கத்தில் நடந்து வந்துட்டுருக்கா. ஜின்னு வந்து முன்னாடி போக நம்ஜூன் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கான். அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஜின்னு பார்க்குறாரு. இருந்தாலும் அந்த விஐபிஸ் மட்டும் அலௌடுன்றதுனால அப்பையும் தீம் பார்க்கில் வந்து கொஞ்சம் ஆளுங்க நடமாட்டம் அதிகமாக இருக்கவும் ஜின்னு அப்படியே தயங்குறாரு மித்துக்கிட்ட போகிறதுக்கு. அப்படியே ஒரு சாங்கை போடுவோமா, என்ன சாங் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து இந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி கதையை கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ ஜின் அப்படியே மிருத்துவை பார்க்குறாரு. சே, இவ்வளோ பக்கத்தில் இருந்தும் ஒரு கையை பிடிச்சி நடக்க முடியலையே அவ கூட அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பாதி கதவு நீயடி மறு பாதி கதவு நானடி பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம் சேர்த்து வைக்க காத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி அப்படியே மிருத்து வந்துட்டு யூனா கையை பிடிச்சி பக்கத்தில் போயிட்டுருக்கா. 3 பேரும் நடந்து போயிட்டுருக்க டொப்புடி ஏதோ சவுண்டு கேட்குது. என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம நம்ஜூன் கையில் வந்து கேமரா வச்சுருக்கான். அந்த கேமராவோட லென்ஸ் லிட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி மொத்தமாக லென்ஸே கழட்டிட்டான் பைப்பில். அப்படியே யூனா பார்க்குறா. பார்த்துட்டு மிருத்து சுச்சோ அப்படின்னு சொல்ல, யூனா அட பாவி உடச்சிட்டியா, உன்கிட்ட யார் இதை கொடுத்தா? ஜங்கு கிட்டேருந்து நான் தான் வாங்கினேன் ஃபோட்டோ எடுக்கலாமேன்னு அப்படின்னு சொல்லி நம்ஜுன்னு சொல்ல, ஐயோ கடவுளை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி இரு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்க ஜின்னும் மிருத்தும் இங்கே இவ்வளோ அமிர்துணி நடந்துட்டுருக்க மிருத்து அப்படியே பேக்ரவுண்டில் ஒரு பாதி கதவு நீயடா மறு பாதி கதவு நானடா தாழ்த்திருந்தே காத்திருந்தோம் காற்று வீச பார்த்திருந்தோம் அப்படின்னு பேக்ரவுண்டில் சாங் போக சடனாக ஃபிக்ஸ்டு போகலாமா அப்படின்னு போகலாமா மித்து அப்படின்னு சொல்லி யூனா கேட்குறா. யூனா அந்த கேமராவை எடுத்துகிட்டு அவள் தோளில் போட்டுட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்ல நம்ஜுன்னு என்ன நீ பாட்டுக்கு வந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ண அதை தூக்கிட்டு போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி நம்ஜுன் இது பண்ண பின்ன மறுபடியும் ஒன்றை கொடுத்து நீ மறுபடியும் எதையாவது பிச்சு போடுறதுக்கா அப்படின்னு சொல்லி யூனா வந்து இது பண்ணுறா. கொடு, நான் இதுக்கப்புறம் உடைக்க மாட்டேன் அப்படின்னு. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எடுத்துகிட்டு ஓட நம்ஜுன் பின்னாடி துரத்திட்டு ஓடுறான். மித்து ஜின்னும் எதுவும் பேசாமல் அமைதியாக அப்படியே வர அங்கே வந்துட்டு இந்த மெரிகோலேண்ட் மாதிரி இது இருக்குது. ஸோ அங்கே ஒரு மரம்லாம் அப்படியே அழகாக இருக்க அந்த பக்கத்தில் அப்படியே 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ தான் ஜின்னு சரி ஓகே தைரியத்தை வரவழைச்சிட்டு கையை பிடிடா அப்படின்னு சொல்லி ஜின் வந்துட்டு மெல்ல போய் மிருத்து கையை பிடிக்கலாமேன்னு போக அப்போ நீ என்பதே நான் தானடி நான் என்பதே நான் தானடின்னு அப்படியே சாங் கண்டினியூ ஆகுது. மெல்ல மிருத்து கையை பிடிக்க மிருத்தும் ஜின்னை பார்க்காம வெக்கப்பட்டுட்டு அப்படியே நடக்கிறா. இரவு வரும் திருட்டு பயம் கதவுகளை சேர்த்து விடும் கதவுகளை திருடி விடும்
அதிசயத்தை காதல் செய்யும் இரண்டும் கைகோத்து சேர்ந்தது இடையில் பொய் போட்டு போனது வாசல் தள்ளாடுதே திண்டாடுதே கொண்டாடுதே அப்படின்னா அப்போது சடனாக யாரோ முத்துவோட இன்னொரு கை அந்த பக்கம் இருக்க கையை யாரோ பிடிச்சி இழுத்து முத்து முத்து அங்கே பாரு வா ஷூட்டிங் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி வந்து இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா டேயுங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போக முத்து பார்க்குறா திரும்பி ஜின்னை. அப்படியே டேயும் கூட ஓடிக்கிட்டே ஜின்னை பார்த்துட்டே போகிறா. டேய் அடப்பாவி டேய் அவன் ஏன் ஆளுடா உசுரை வாங்குறாங்களே அப்படின்ட்டு ஓடுறாரு ஜின்னும் பின்னாடியே. முத்து ஜின்னை பார்த்து சிரிச்சுட்டே போகிறா. இந்தா முத்து ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஷூட்டிங் கேம் விளையாடுவாங்கல்ல துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணுறது டார்கெட்டை அந்த ஸ்டோர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு டேயிங் வந்துட்டு அவன்கிட்ட வந்து யூனாஸில் டிக்கெட்ஸ் கொடுத்துப்பா பாஸு அதை கொடுத்து அந்த கேம் விளையாடுறாங்க. ஐயோ எனக்கு பண்ண தெரியாதுடா அப்படின்னு சொல்லி முத்து சொல்ல என்ன நீ வா நான் சொல்லித்தரேன், நான் இப்போது ஒரு சீரீஸ் நடிக்கிறேன்ல அதுக்காக அம்பு விடலாம் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன், வா உனக்கு நான் சொல்லித்தரேன் பார் எப்படி அடிக்கிறேன்னு சொல்லி டேயிங் வந்து மிருத்துக்கு ஷூட் பண்ண சொல்லி கொடுக்குறான்னு சொல்லி போக அதுங்களையும் ஜின்னு வந்துட்டு நாங்கள் எதுக்கு இருக்கோம் நீ வா செல்லம் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே மிருத்து கையை பிடிக்கிறாரு. இந்த பாகுபலி படத்தில் நம்ம அவர் பேர் என்ன பிரபாஸ் அனுஷ்காவுக்கு சொல்லித்தருவார்ல அம்பு விடுறதுக்கு அது மாதிரி வந்து ஜின்னு நிற்க டேயுங்கு அந்த கண் வந்து அப்படியே குட்டியாக இருக்கா அதை வச்சு ஜின்னை அடிக்கிறான். நீ ஏன் கூட்டிகிட்டு வந்த நான் தானே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி டேயும் கேட்க ஒன்றை கூட்டிகிட்டு வந்த தப்புரா டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா என் உசுரை வாங்குற எங்கடா உன் சோல்மேட்டு அப்படின்னு சொல்லி டேயுங்க ஜிம்மினை பற்றி கேட்க டேயுங்க அவனா இங்கிட்டு தான் எங்கேயோ ஃபோனை தூக்கிட்டு தெரிஞ்சான் அதோ அந்த மரத்துக்கடியில் இருக்கான் பார் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் அங்கே ஒரு மரத்துக்கடியில் வந்து யார்கிட்டயோ வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான் கொஞ்சம் தூரம் வந்து தள்ளி. ஏதோ டென்ஷனாக பேசுகிற மாதிரி தெரியுது இங்கேருந்து பார்க்க. எல்லாம் ஹாப்பியாக அந்த பக்கம் இந்த பக்கம்னு இருக்க இவன் மட்டும் யார்ட்டையும் பேசாமல் தனியாக நின்றுட்டுருக்கான். மிருத்து பார்த்துட்ருக்கா அதையே. ஜேயோப்பும் ஷுகாவும் வந்துடுறாங்க. என்னடா பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வர அதுவா ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு அந்த பெரிய ஃப்ளஷி வேணும் முத்து அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட சொல்ல அங்கே ஒரு பெரிய வந்து ப்ளஷி பொம்மை இருக்குது ஒரு பெரிய டெடிபர் மாதிரி. ஷுகா கொன்ற ஒன்று ஆல்ரெடி வீட்டில் உங்களை வச்சுருக்கதே பெருசு இதில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருடா அப்படின்னு ஜேயோப்ட சொல்ல இதை எங்கே கொண்டு போய் வைப்ப அப்படின்னு சொல்லி ஷுகா கேட்க அதுக்கு ஜீனியஸ் லேபில் வைப்பேன் உனக்கு எதுக்கு அப்படிங்கிறான். கொழுப்பை பற்றியா என் லேபில் வைப்பானா இவனை அப்படின்னு சொல்லி ஷுகா இங்கே பேசிகிட்டு இருக்க ஜேயோப் சடனாக யூங்கி அங்கே பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறான். தீம் பார்க்கு என்ட்ரன்ஸில் தான் இவங்க வந்து நின்றுட்டுருப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஆஃபீஸ் மீட்டிங் வந்த மாதிரி ஏதோ கார்ப்பரேட் மீட்டிங் அட்டன் பண்ண வந்த மாதிரி வந்திருக்கானுங்க ஒரு 4-5 பேர் அப்படின்னு சொல்லி ஜெயோப் சொல்ல ஷுகா திரும்பி பார்த்துட்டு ஆமால அப்படிங்கிறான். ட்ரெஸ்ஸை பாரு ஒரு வேளை அட்ரஸ் மாதிரி உள்ளே வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜெயோப் சொல்கிறான் டேய் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம பாடி கார்ட்ஸ் கூட முண்டா பண்ணினும் ஷார்ட்ஸும் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க இவன் இப்படி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்க ஷுகா அப்படியே பேசிட்டு முன்னே வந்து மூவ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோர்லலாம் வந்து என்ன இருக்குன்னு பார்க்க போக அப்போது என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வரா செம்ம ஹைஃபையாக அடிக்கிற வெயிலுக்கு அவளும் வந்து பார்த்திங்கன்னா கோட்டு சூட்னு பார்க்க நல்லா வந்து பிஸ்னஸ் உமன் ஆட்டம் ஹை போனிடெயில் கூலர்ஸ்னு ரொம்ப பாஷியாக வரா. எல்லாம் தீம் பார்க்கில் எப்படி நடப்பாங்க நல்லா வேடிக்கை பார்த்து மெதுவாக அப்படி தானே நடப்பாங்க. இவள் அப்படியே ஹை ஹீல்ஸோட செம்ம ஆட்டிடியூடாக மாசாக நடந்து போகிறா. முன்ன பின்ன வந்து 2 மென்னு பக்கத்தில் பிஏ ஒரு பொண்ணு எங்கே போகிறா தெரில அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. ஜேயோப்பை வந்து க்ராஸ் பண்ணி அவங்க நின்றுட்டுருக்க அந்த ஸ்டோர்கிட்ட க்ராஸ் பண்ணி போகிறா. ஜேயோப் பார்த்துட்டு பக்கத்தில் ஷுகாவை தேட ஆளை காணோம் எங்கடா இங்கேருந்து அவனை காணோன்னு சொல்லிட்டு ஐயோ இந்த பொண்ணை பார்க்க நல்லா இருக்காளே இவளை பற்றி யார்ட்டையா சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு நம்ம பசங்க 3 பேர் இருக்கானுங்கல்ல டேயுங் ஜின் மித்து ஜேயோப் அப்படியே எல்லாம் சடனாக திரும்பாதீங்க பின்னாடி அந்த பொண்ணை பாருங்களேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஆளுங்க தானே அப்போன்னு தான் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அட போங்கடாடே அப்படின்ட்டு ஜேயோப் வந்து அப்படியே மூஞ்சியை மூட ஜின்னு பார்த்துட்டு
வாவ் அப்படிங்கிறாரு. மித்து ஆக்சுவலி ஜின்னு மித்துக்கு ஷூட் பண்ண சொல்லித்தரேன்னு அந்த போஸில் நின்றுட்டுருப்பாங்க. அப்படியே மித்து ஷோல்டரால் ஜின்னு வாயில் அடிக்க வாயை மூடுறாரு ஜின்னு. ஏண்டி வலிக்குதுடி அப்படின்னு சொல்லி ஜின்னு இது பண்ண, இந்த பக்கம் சுகா ஜெயோப் ஜெயோப் அப்படின்னு சொல்லி 2 காட்டன் கேண்டி அதான் பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வந்து நிற்கிறாரு. வீக்கும் ஜெயோப்புக்கும் கொடுக்க, இவர் கத்துறதை பார்த்ததும் அந்த பொண்ணு வந்து நடந்து போகிறாளாம். அவள் அப்படியே சைடில் பார்க்குறா. சுகா க்யூட்டாக அப்படியே ஜெயோப்ட ஓடி வர அவள் பார்த்துட்டே அகைன் அவள் வேலையை பார்த்து நடந்து போயிட்டுருக்கா. ஜெயோ பார்த்துட்டு சுகா டேய் ஏன்டா கத்துற அப்படின்னு, ஏன் என்னாச்சு இந்தா அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்க, அந்த பொண்ணை பாரு அப்படின்னு சொல்ல, என்ன அவள் காஸ்டியூம் இதெல்லாம் வியர்டாக இருக்குல்ல, ஏதோ FBI ஏஜென்ட் மாதிரி படத்துலலாம் வர மாதிரி, அதனால தான் பார்க்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜெயப் சொல்ல, சுகா பார்த்துட்டு இங்கே பாரு எந்த பொண்ணையும் நம்ம பார்க்கக்கூடாது, நம்மளை தான் பொண்ணுங்க பார்க்கணும், புரிஞ்சுதா? ஓஹோ அதுக்கு தான் ஜெயோப் நீ ஏலம் போட்டியா அப்படின்னு சொல்லி ஜெயப் வந்து திட்டுறாரு சுகாவை. சுகா பார்த்துட்டு டேய் உனக்கு போயிட்டு ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் பேரு, யூனா கொடுத்த 2 டிக்கெட்டு காலி போடா அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் ஆமாம் எங்கேயோ யாரோ பாடுற மாதிரி இல்லை அப்படின்னு ஜெயோப் கேட்குறான். ஓ ஆமாண்டா எனக்கு ஏதோ ஒரு BGM கேட்குதே அப்படின்னு சொல்லி 2 பேர் தேட, இந்த பக்கம் ஜின்னு மிருத்துவும் தான் இடி இடித்தும் மலை அடித்தும் அசையாமல் நின்றிருந்தோம் இன்றேனோ நம் மூச்சும் மின்காற்றில் இணைந்து விட்டோம். அப்படியே அவங்க அந்த ஷூட்டிங் கேமில் இன்னும் ஒன்று கூட ஷூட் பண்ணல, ட்ரிகரில் கையை வச்ச மாதிரிக்கு 2 பேரும் உழைப்பாளர் சிலை மாதிரி போஸ் கொடுத்து நிற்க, 2 எய்ம் பண்ணிட்டு நிற்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க. அப்படியே அவங்கள கேவலமாக ஒரு லுக்கில் இதுங்க இன்னைக்கு ஷூட் பண்ணி நமக்கு அந்த ப்ளஷ்ஷே கிடைக்கிறதானு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். சடனாக ஜங்குக்கு எங்கேருந்து வந்தான்னு தெரில, பொத்துன்னு வந்து குதிக்கிறான். 2 பேரும் பயந்து போயிட்டு ட்ரிகர் அழுத்த அது டார்கெட்டில் அடிக்குது. பாவம் இடி இடித்தும் மழை அடித்தும் அசையாமல் நின்றுட்டு இருந்தாங்களே, அலற விட்டுட்டான் ஜங்குக்கு. ஜின்னு பார்த்துட்டு டேய் எங்கேந்திரா வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, ரைடு போகலான்னு மேப் வாங்கிட்டு வந்தேன், அப்போ தான் டேயுங்க ஏதோ வச்சுருந்தான் சாப்பிடலாமேன்னு ஓடி வந்தேன், எனக்கு அப்படின்ட்டு பாதி டேயுங்கிட்ட கேட்காம கூட பஞ்சு மிட்டாயை எடுத்து வாயில் போட, பாவம் புள்ள டேயுங்க அப்படியே அழுகுது குழந்தை. ஜின்னாண்ணா அப்படின்னு சொல்லிட்டே இங்கே அழுக. ஜின்னும் மித்தும் பார்க்குறாங்க. ஐயோ இவங்களை வச்சுக்கிட்டு அப்படின்னு மித்து சொல்ல, அந்த ஸ்டோர் ஓனரு இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பார்த்தா அப்புறம் தான் பார்க்குறாங்க ஜின்னும் மித்தும் போஸ் கொடுத்து நின்னாங்கல்ல, ஜங்குக்கு வந்ததும் ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அது கரெக்டாக டார்கெட்டில் பட மெயின் டார்கெட்டில் இங்கே ஆசைப்பட்ட மாதிரி அந்த பெரிய ப்ளஷி பொம்மையை கடைக்காரர் கொடுக்குறாரு. இவங்க அதை வாங்கிட்டு இருக்க கட்டி பிடிச்சிட்டு ஹாப்பியாகிடான். ஜெயோப் சுகாவை பார்த்துட்டு வாங்கிட்டான்டா எப்படியோ அப்படின்னு, டேய் இதை கொண்டு போயிட்டு நம்ஜூன் ஸ்டுடியோவில் வை, இல்லை ஜெயோப் ஸ்டுடியோவில் வச்சுக்கோ, என் பக்கம் வந்தால் கொண்டுருவோம் உன்னை அப்படின்னு சொல்லி சுகா மிரட்ட, அகைன்ட்டே வேணும்னே ஃபேக்காக அழுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ண ஜெயோப்பு சரிடா இங்கே பாரு என் ஸ்டூடியோவில் வச்சுக்கோ என்ன அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்கவும், இவங்க ஃப்ராடு பயவில் ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே மாற்றிடுது. ஜங்குக் ஜின்ட்டை வந்துட்டு கன்னை வாங்கி, ஜங்குக் என்ன பண்ணுறான் ஜின்ட்டை அப்படியே கன்னை வாங்கி ஜெயோப்போட காட்டன் கேண்டி விட்டு வைக்கல சேர்த்து சாப்பிட்டுட்டு, கொடுண்ணா நான் எப்படி சொல்கிறேன் பாரு அப்படின்ட்டு வாங்குறான். ஜங்குக்கு அப்படியே எய்ம் பண்ணிட்டுருக்க, அந்த கேமராவை தூக்கிட்டு ஒரு ஜோடி ஓடிச்சுங்கல்ல, அதுங்க 2 இன்னும் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்குதுங்க. நான் கேமரா கொடுக்க மாட்டேன்னு மித்துக்கிட்ட ஓடி வர, நம்ஜூன் பிடிக்கிறேன்னு 2 கேமராவை கீழே போட்டு உடச்சிடுதுங்க. அந்த சத்தம் கேட்டதும் ஜங்குக்கு இந்த வாட்டி பயந்து ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணுறான். அப்படியே பண்ணிட்டு திரும்புகிறான். ஐயோயோ என் கேமரா அட பாவீங்களா இப்படி நொறுக்கி தள்ளிட்டீங்களேன்னு ஓடி வரான். டே நான் இல்லை இவ தான் அப்படின்னு நம்ஜூன் சொல்ல, இல்லை குக்கி நான் இல்லை இவன் தான் அப்படின்னு யூனா சொல்கிறா. எனக்கு தெரியாது எனக்கு கேமரா வேணும் அப்படின்ட்டு ஜங்கு அழுக. அந்த கடைக்காரரு என்னப்பா அழாத நீ இதை வின் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பொம்மை கேமரா இருக்கும்ல, போலராய்டு ஷீட் போட்டு எடுக்கிறது, அதை கொடுக்குறாரு. மிருத்து
பார்த்துட்டு ஆமாம் குக்கி அழாத இந்தா அந்த கேமரா போனா என்ன இதான் க்யூட்டாக இருக்கும் பாரு பிங்க் கலரில் அழகாக இருக்குடா அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அதுவும் இல்லாமல் பிங்க் கலரில் இருக்குது நல்லா இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்க இங்கே ஜெய் அப்போ விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அவன் நிலைமையை நினச்சி. அந்த பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். ஜங்குக் பார்த்துட்டு டேய் டிஎஸ்எல்ஆரை உடச்சிட்டு இப்படி பொம்மை கேமரா வாங்கி கொடுக்குறீங்களாடா அப்படின்னு சொல்லி சாரி குக்கி கண்டிப்பாக உனக்கு நம்ஜுன் வாங்கி தந்துடுவான் என்ன அப்படின்னு யூனா சொல்ல ஏய் நான் மட்டும் உடைச்சேன் நீயும் தானே உடைச்சேன் நீயும் சேர்ந்து வாங்கி கொடு அப்படின்னா அது சரிதான் பட் நீ தான் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா ஜங்குக் கிட்டேருந்து கேமரா வாங்கினது நீ தான் பொறுப்பாக பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி யூனா அப்படியே நைஸாக நழுவ ஜங்குக்கும் யாரோ ஒருத்தர் எனக்கு ஒழுங்காக வாங்கி கொடுங்க இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இருங்க அவங்க எல்லாரையும் பேங்க் பிடிட்ட போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அழுதுகிட்டு இருக்க சரின்னு சொல்லி அந்த கேமராவையும் பைபில் விட்டு வைக்கல கழுத்தில் மாட்டிக்குது. எல்லாம் இங்கே ஜங்குக்கை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க அப்படியே இங்கே கட் பண்ணால் தூரத்தில் ஜிமின் அவன் லவ் பண்ணுறான் போல் அந்த பொண்ணு கூட தான் பேசிகிட்டு இருக்கான். ஓகேயா நான் சொல்கிறது கேளு பேபி நீ தான் புரிஞ்சுக்கணும். எங்களால் யூனாவுக்கு துரோகம் பண்ண முடியாது. நீ நினைக்கிற மாதிரி யூனா கிடையாது புரிஞ்சுதா. யூனா கேட்பா அதுக்காக தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ண முடியாது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்போ தான் இந்த ஐஃபையாக ஒரு பொண்ணு நடந்து போனால 4 தடி தாண்டவராயன்ஸோட அவன் நடந்து வர ஜிமின் பார்க்குறான் ஃபோன் பேசிகிட்டே. சடனாக அந்த பொண்ணை பார்த்ததும் திரும்பிக்கிறான். ஃபேஸை ஹைட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பிக்கிறான். ஃபோன் கட் பண்ணிவிட்டு ஷிட் இவங்க இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ஒரு ஓரமாக நிற்கிறான் திரும்பி பார்க்காம. அவள் அப்படியே க்ராஸ் ஆகி போனதும் ஜிமின் மெல்ல நடந்து போயிடான். திரும்பி பார்த்துட்டே அந்த பொண்ணு பார்க்குறாளா என்னன்னு. இங்கே பசங்க எல்லாம் இருக்க அந்த இடத்துக்கு வரான் ஜிமின். இவங்க பார்த்துட்டு டேய் எங்கடா போனேன் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி கேட்க அது இங்கே தான் இருந்தேன் அது தெரியுது ஆனால் எங்களை விட்டு தனியாக போகிற அப்படின்னு சொல்லி கேட்க சரிடா விடு அதை பற்றி ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். நிறைய பண்ணிட்டோம் நீ தான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல ஜிமின் திரும்பி பார்த்துட்டு டென்ஷனாக இருக்க ஜங்குக்கு ஜிமினா ஸ்மைல் பண்ணு அப்படின்னு சொல்லி பொம்மை கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறான் ஜங்குக்கு. எல்லாம் அப்படியே அங்கே சிரித்து பேசிட்டு அகைன் அவங்க தீம் பார்க் எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்புறாங்க. அகைன் ஜின் அண்ட் மித்து சபா நம்ம ஒன்று பண்ணலாம் அந்த ஜெயண்ட் வீலில் ஏறிட்டு மேலே போயிடலாம் அங்கே ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல மித்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்படியே கட் பண்ணால் இந்த குதிரைலாம் இருக்குல்ல மெரிகோலேண்ட் அப்படி அந்த ரவுண்டை ரவுண்டாக சுற்றும்ல அதில் ஏறிக்கிறானுங்க. இங்கே ஜங்குக்கு ஜிமின்னு நம்ஜுன் ஜெய்யோப் எல்லாம் அப்படியே ரைட் போகிறாங்க. மித்து யூனாவும் நாங்கள் தனியாக போகிறோம் அப்படின்னு சொல்லி யூனா கூட்டிகிட்டு போயிடுவா. பாவம் ஜின் அப்படியே அந்த குதிரை மேலே உட்காந்துட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்க ஜங்குக்கு அந்த பொம்மை கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறான் பக்கத்தில். அண்ணா சிரி அப்படின்னு உங்க போயிடுடா கொலகானில் இருக்கேன் அப்படின்னு ஜின் சொல்ல இரு ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் போட சொல்கிறேன் #ஜின் கொலகாண்டுன்னு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு கலாய்ச்சிட்டு இருக்க ஜின்னும் சிரிச்சிட்டு இவனுங்க பண்ணுற சேட்டையை நினச்சி அவரும் ரைடை என்ஜாய் பண்ணுறாரு. ஈவினிங் டைமில் அங்கே ஏதோ லோக்கல் பேண்ட் அப்படியே பாட்டு பாடிட்டு இருக்க நம்ம பசங்க எல்லாம் அங்கே போகிறாங்க. அங்கே ஒரு ரேப்பர் ரேப் பண்ண சொன்னால் ஏதோ பேப்பரில் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி அவன் பாட நம்ம ரேப்பர் சும்மா இருப்பாங்களா அப்படியே பிளட்டு பாயில் ஆக நரம்பெல்லாம் புடைக்க அப்படியே அந்த ஸ்டேஜ் மேலே ஏறுறானுங்க. ஈவினிங் டைம் இருட்டு டைம் அப்படின்றதுனால அந்த லைட்டுக்கு எதுக்கும் நம்ம பசங்க அவ்வளோவா யாருக்கும் பரிச்சயப்படலை. ஓகேயா ஸோ பசங்களாம் ஸ்டேஜில் ஏறிட்டு ரேப் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த லோக்கல் பேண்டோட. அப்போ தான் அந்த போனிடெயில் பொண்ணு இருக்கால ஆக்சுவலி இந்த ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்க செட்டப் என்ட்ரன்ஸ் கிட்ட போட்டிருப்பாங்க. அவள் பக்கத்தில் ஒருத்தட்ட எல்லா இடமும் மெஷர் பண்ணியாச்சுல அண்ட் ஃபோட்டோ எடுத்தாச்சுல அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அவங்க அசிஸ்டண்ட்டை கேட்டுட்டு நடந்து போகிறான். இந்த இன்டீரியர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஓகே கூடிய சீக்கிரம் இன்னும் வித்தின் 2 மந்த்க்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிகிட்டே நடந்து போகிறா. சம் இன்டீரியர் டிசைன் ஒர்க் பண்ணுறவங்க போல். அப்போன்னு பார்த்து அந்த பேண்டில் இருக்கவங்க ரேப் பேட்டில் போட அங்கே இருக்கவன் பாடுறான். அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு யார் இவங்க டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்கிறா. ஆமாம் மேம் சும்மா இந்த லோக்கல் பேண்ட் பாடுவாங்களாம் எங்கள் ஈவினிங் டைமில் அப்படின்னு அந்த பிஏ பொண்ணு சொல்ல அதான் தீம் பார்க் இந்த நிலமையில இருக்குது அப்படிங்கிறா. சரி ஓகே நாம் வாங்கிட்டோம்ல இனி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக அப்போது கரெக்டாக ரேப்னா இப்படி பாடக்கூடாது தம்பி அபி தேக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுகர் ரேப் எடுத்து விடுறாரு.
알았어 우리 싹 다 갈아엎어 모두 한판 예상하지 못한 파란 노력 없이 한탄 만나되면 막 장골의 음악 하나 치고 너대 알바 아니나도 알아봐라 널 잡고 가는 다른 커리어는 하나만 하겠지만 꼭 살아남아 꾸준히 죽서가 아마리 듣거리 펴는 아마 추억 같은 인생 너 이름은 알아봐라 아껴 쓰고 왜 나는 습관을 받아 쓰고 또 다시 இப்படி அப்படியே வந்து சுகா ரேப் எடுத்து விட எல்லாம் அப்படியே வந்து பேனு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த பொண்ணு நடந்து போனால அவள் அப்படியே திரும்பி பார்க்குறா. அந்த ஸ்டேஜ் பக்கம் அகைன் நடந்து வரா. இப்போ யார் வந்து ரேப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே சுகா ரேப் பண்ணி முடிக்க எல்லாம் எந்துவா பிகிட் ஸ்டாஃப்லாம் போயிருப்பாங்கல்ல, அவங்களாம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பசங்க அந்த பேண்ட் முன்னாடி கெத்து காட்டானுங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பார்த்துட்ருக்கா. சடனாக அந்த பொண்ணோட பிஏ வந்துட்டு மேம் அப்படின்னு சொல்லி கூப்பிட இட்ஸ் லேட் ஸோ அப்படின்னு சொல்ல ஹீஸ் குட்ல அப்படிங்கிறா. யார் மேம்? தட் காய் இப்போ ரேப் பண்ணானே, செம்ம ஸ்பீட், டீப் வாய்ஸ் அண்ட் அவர் ஃப்ளோ அண்ட் டெலிவரி இட் வாஸ் குட் ரைட் அப்படின்னு அந்த பிஏ ஆமாம் மேம் அப்படிங்கிறா. உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு வா அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு போக இங்கே பசங்க அங்கே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு டைம் ஸ்கிப் ஆக எல்லாம் அகைன் ஹோட்டல் ரிட்டர்ன் ஆகிறாங்க. செம்ம டயர்டில் எல்லாம் போயிட்டுருக்க பசங்க ஸ்டாஃப்ஸ்லாம் முன்னே போக பின்னாடி யூனா முத்து வராங்க. அப்போன்னு பார்த்து ஹோட்டல் ஸ்டாஃப் மேம் இதை உங்ககிட்ட ரயான் சார் கொடுக்க சொன்னான்னு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. நம்ஜுன் ஸ்டாப் ஆகுறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க தெரில, ஏதோ லெட்டர் ரயான் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல அப்படியா கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் வாங்க ஏ அப்படிங்கிறா யூனா. நம்ஜுன் சிரிச்சிட்டு சாரி இந்தா சும்மா விளையாட்டுக்கு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஓகே அப்படின்னு யூனாவும் சொல்ல யூனா நம்ஜுன் அப்படியே பார்த்துட்டே அவன் பின்னாடி நடந்து போகிறா. நம்ஜுன் பசங்க எல்லாம் அவங்க ஃப்ளோர் போக யூனா முத்து அவங்க ஃப்ளோருக்கு போகிறாங்க. லெட்டர் ஓப்பன் பண்ணி படிக்கிறா. லெட்டரில் ஏ பேபி சாரி, நான் சொன்ன மாதிரி தான் எங்கள் வீட்டுக்கு நீயும் நானும் ஹக் பண்ணிட்டு இருந்தது, இங்கே உன்னை பார்க்க வந்தது விஷயம்லாம் எங்கள் மாமுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னை சீக்கிரம் வர சொல்லிட்டாங்க, ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரயான் லெட்டர் எழுதி வச்சுட்டு லெட்டரை எழுதி ஸ்டாஃப்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். டேக் கேர், நீ டூர் முடிச்சுட்டு வா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் போட்டுட்டு மித்துட்டு இதை சொல்ல ஓகே ஃபைன் இன்னும் கொஞ்ச நாள் தானே டோன்ட் வரி அப்படின்னு அவளும் கன்சோல் பண்ணுறான். ஓகேன்னு யூனாவும் விட்டுடுறா. நெக்ஸ்ட் டே கான்சர்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் அப்படியே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண பிரேக் டைமில் எப்போ பாரு ஜிமின் யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். எப்போ பாரு டெக்ஸ்ட் பண்ணும்போதும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கான். ஸோ ஜேஎப் நோட்டீஸ் பண்ணிவிட்டு யூனா சொன்னால ஸோ அதை பற்றி கேட்கலான்னு பக்கத்தில் போயிட்டு கேஷுவலாக உட்காந்துட்டு ஜிம்னா உன் ஃபோனை கூட அப்படின்னு கேட்க ஏன் ஃபோன் எதுக்கு அப்படிங்கிறான் ஜிம்மின்னு. இல்லைடா சும்மா தான், நீ மட்டும்தான் எந்நேரமும் கையில் ஃபோன் வச்சுருக்க அதான் அப்படின்னு ஜிமின் பார்க்குறான். பார்த்துட்டு ஜேயோப் ஜிமின் தோல் அப்படியே கை போட என்னாச்சுடா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஜேயோப் கேட்க இப்போ ப்ராப்ளமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வேற அப்படிங்கிறான் ஜிமின்னு. சொல்லுடா அப்படின்னு ஜேயோப் கேட்க இல்லைண்ணா ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு. சரி ஓகே நீங்களாம் பெரிய ஆள் ஆகிட்டீங்க ஃபைன் அப்படின்ட்டு ஜேயோப் எந்திரிச்சு போக ஜிமின் பார்க்குறான். அண்ணா ப்ளீஸ் சும்மா இரு, நான் ஆல்ரெடி பல பிரச்சனையில் இருக்கேன் நீ வேற அப்படின்னு. அதான்டா கேட்குறேன், ஏன் எங்ககிட்ட சொல்ல மாட்டியா நீ என்ன பிரச்சனையில் இருக்கேன்னு, நாங்கள் சால்வ் பண்ண மாட்டோமா அப்படின்னு ஜேயோப் கேட்க இல்லைண்ணா இது உன்னால் முடியுமான்னு தெரியல, யூனா கிட்ட பேசணும் இதை பற்றி, ஆனால் எப்படின்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல ஏன் போயிட்டு பேசு. இல்லை அது நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜேயோப் கூட்டிகிட்டு போகிறான். இல்லைண்ணா நான் சொன்னாவே நான் கண்டிப்பாக நான் பெரிய தப்பு பண்ணிட்டேண்ணா. நேராக யூனா முத்து அவங்க ரூமில் இருக்காங்க, அவங்க கூட்டிகிட்டு போகிறான் ஜேயோப்பு. என்ன ப்ராக்டிஸ் விட்டுட்டு சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனா கேட்க அது பையன் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்னு ஜேயோப் சொல்ல என்ன பேசணுமா என்ன ஜிம்னா அப்படின்னு சொல்லி யூனா கேட்குறா. சரிடா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜேயோப் போக யூனாவும் முத்துவும் இருக்காங்க அங்கே தான். யூனாவை பார்த்துட்டு ஜேயோப்பு அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறேன்னு தெரில யூனா அப்படின்னு. முத்து அங்கேருந்து வெளியே போயிடுறா. ஓய் உன்னால் எல்லாம் ஓடிட்டாங்க வெளியே, என்னாச்சு ஆர் யூ ஓகே அப்படின்னு. நோ நான் அது வந்து யூனா சொல்லுடா என்னென்ன. யூனா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு. யூனா அமைதியாக நிற்கிறா, எதுவும் ஷாக் ரியாக்ஷன்லாம் கொடுக்கல, ஏன்னா ஆல்ரெடி தெரியும்ல. ஸோ அப்படியே நிற்கிறா. என்ன யூனா அப்படின்னு ஜிமின் கேட்க என்ன இல்லை எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, என்ன பேசணும் சரி சொல்லு, யார் இந்த பொண்ணு, எப்போலேருந்து லவ் பண்ணுற
இப்போதான் நம்ம டூர் ஸ்டார்ட் ஆகிற முன்னாடி நான் வெக்கேஷன் போயிருந்தேன்ல, அப்போது பாரிஸில் அந்த பொண்ணை கிளப்பில் பார்த்தேன். வாட்? ஓகே, ஸோ கிளப்பில் மீட் பண்ணி லவ் பண்ணியிருக்க? ஆமாம். ஓகே, இப்போது என்ன இதை பேங்க் பிடி நின்ட்ட சொல்லணுமா? இல்லையுண்ணா, நீ வேற. அது அது வந்து அவள் என்ன இப்போது பிளாக்மெயில் பண்ணுறா அப்படின்னு ஜிமின் சொல்ல, யூனா வாட் அப்படிங்கிறா. ஓகே செல்லகுட்டீஸ், இந்த இடத்துல அப்படியே கதையை நம்ம தொடரும்னு போட்டுட்டு நாளைக்கு வந்து ஜிமின் என்னத்தை தான் சொல்கிறான்னு கேட்போம். ஓகே, பயப்புல லவ் கேட்குது, லவ் வாங்க. நானே திட்டிக்கிறேன். என்ன சொல்ல வந்தேன்? ஒன்றும் இல்லை. சாங் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னைக்கு கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு போனிடெயில் போட்டு வந்தால அந்த பொண்ணு யாராக இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் வந்து உங்ககிட்டயே விட்டுட்டு நான் அப்படியே டாட்டா ஜகா வாங்கிக்கிறேன். ஓகே, ஸோ டாட்டா பை பை, டேக் கேர், அன்யாங். நாளைக்கு பார்க்கலாம்.